Hi friends, welcome to my channel Sumadhi Healthy Foods. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி 1ஆம் தேதி அதாவது சண்டே அன்னைக்கு நடந்ததெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்னைக்கு வந்து சாட்டர்டே நைட்ல இருந்து நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. முதல் நாள் வந்து திருநெல்வேலிக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் பெரிய விஷயமாவே நினச்சிக்கல. மழை வரும், கொஞ்சம் அதிகமாக பெய்யும் அப்படின்னு நினச்சிட்டோம். நான் வந்து மார்கழி மாதத்தில் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆல்ரெடி 2 வாட்டி வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் தடங்கள் வந்துட்டுன்றதுனால இந்த வாட்டி மார்கழி மாதம் 1ஆம் தேதிமா கரெக்டாக டைமும் கரெக்டாக வந்துச்சு. நான் ட்ரை பண்ணலாம், பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நைட்லேருந்து மழை நல்லா பெஞ்சிட்டே இருந்துச்சு. காலையிலன்னா கொஞ்சம் மழை வெறிச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதாவது நைட் ஃபுல்லாக பெஞ்சிட்டே இருந்துச்சுல. மார்கழி 1 அப்படின்னாலே எல்லார் வீட்லேயுமே கலர் கோலம்லாம் போட்டு நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் தெருலலாம் நல்லா பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க கோலங்கள்லாம். ஆனால் நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால யாருமே வெளியில் வந்து தூத்தொழிக்கவே வரல. கதவே திறக்க முடியல, அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நானுமே படியில் தான் சின்னதாக போடணுமேன்னு போட்டுக்கிட்டேன் கோலம், சின்ன கோலமாக போட்டிருந்தேன். வெளியில் விளக்கு வைக்கிறதுக்கே முடியல, ஏன்னா தூவானம் வந்து வீட்டு உள்ள வரைக்கும் அடிச்சுட்டே இருந்துச்சு, பயங்கரமாக பெஞ்சிட்டே இருந்துச்சுன்றதுனால உள்ளே வந்து அந்த உருளியில் மட்டுமே நான் அதுவுமே ஃபஸ்ட்டு ஹாலில் தானே வச்சுருக்கேன்றதுனால அதுலேயுமே நான் விளக்கேற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பூஜை ரூமில் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து நான் என்னோடய லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் என்னோடய ஸ்டைலில் தான் பண்ணேன். ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் பண்ணலை, எனக்கு தெரிஞ்ச முறைப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலாக பிரம்ம முகூர்த்த பூஜை தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. காலையில் 5-5:30க்கெலாம் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நம்ம பெரிய விளக்கு, அந்த தலை விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விளக்கு பொருத்தி பத்தி பொருத்தி நீங்கள் சாமி கும்பிட்டாலே இந்த மாதிரி ஒரு 40 நாளைக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நல்ல நல்ல நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். நான் இது வந்து மற்றபடி நான் செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த 5 விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்றது ஏற்றலை. அதை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து நல்ல மழை. நான் கோயிலுக்கு போகலான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, விடுற மாதிரியே இல்லை. ஸோ கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு வந்தாச்சு. அங்கேயுமே கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மழைன்றதுனால. இப்போ காஃபி பிடிச்சி முடிச்சாச்சு. கொண்டக்கடலை ஊற போட்டிருக்கேன். இப்போ காலையில் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி வேணுமா பூரி வேணுமா? சென்னா வந்து குருமா பண்ண போகிறேன். சப்பாத்தியும் உனக்கு பூரியா? சரிப்பா, அவனோட சாய்ஸ். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்ல பூரியும் சென்னா குருமாவும். சரியா? மதியத்துக்கு மேலே உளுந்து விட, சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு உளுந்து விட. சரியா? ஓகேவா? பின்னால் இந்த மாதிரி சீரியஸாக மழை பெய்ய போகுதுன்றது தெரியாமல் நாங்கள் காலையில் என்ன சாப்பாடு வேணும்னுட்டு எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டுட்டு நான் பூரி வேணும்னு கேட்டாங்கன்றதுனால சரி எப்போதுமே பூரி தானே பண்ணுறோம், இன்றைக்கி வந்து ராகி பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக உப்பு, தண்ணி மட்டும் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். பூரிக்கு வந்து பொதுவாகவே மாவு ஊறணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, சப்பாத்தி மாதிரி. அது வந்து நம்ம போட்டுட்டு நம்ம தேய்ச்சிட்டு 10 நிமிஷத்துலேயே போட்டு எடுத்துடலாம், நல்லாவே வரும். இப்போ நான் வந்து கொண்டக்கடலை குருமா கேட்டிருந்தாங்கன்றதுனால கொண்டக்கடலை குருமா வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்கு 2 தக்காளி 2 பல்லாரி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் விழுதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வத்தல் பொடி, மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், ஜீரகப்பொடி 3மே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கொண்டக்கடலையை வந்து கொஞ்சமாக நைட்டு ஊற போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு 3 உருளைக்கிழங்கு சேர்த்து அவிய வச்சுருந்தேன். அதையுமே தோல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வானலியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலக்கி சேர்த்துக்கோங்க. அந்த அவிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா அந்த அவிச்ச கொண்டக்கடலையில் உள்ள தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேருந்து அதை கொதிக்கட்டும் நல்லா. அதுக்குள்ளேயே நம்ம இந்த பூரியை தேய்ச்சிடலான்னு பூரியை தேய்ச்சிட்ருக்கேன். பூரி வந்து நல்ல நார்மலாக நம்ம கோதுமை பூரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ராகி மாவு சேர்த்ததுனால. எப்போதுமே ஒரே பூரி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குருமா வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா
கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு வந்து நான் ஜீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தியும் கரம் மசாலா தூளும் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பரான குருமா ரெடி ஆயிட்டு இப்போ பூரியும் போட்டு எடுத்துடலாம். பூரி போடுறதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக வரும். காலையில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. மழையும் விட்டப்பாடு இல்லை, அப்படியே பெஞ்சிட்டே இருக்குது. அடமழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெஞ்சிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நியூஸை பார்க்க தான் கொஞ்சம் அப்படியே பகீர்னு இருந்துச்சு. ஏன்னா அங்கே வெள்ளம் இங்கே வெள்ளம், அங்கே தண்ணி முட்டை அளவுக்கு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒவ்வொருத்தங்களா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பின்னெல்லாம் 2வது தெரு 3வது தெருலாம் தண்ணி வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்துட்டான்னு கேட்கும்போது ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு எங்களுக்கு. அப்பதான் பார்த்தா எங்களுக்கு வந்து வெளியில போர்ட்டிகோ வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா வந்து உள்ள வரல, படிக்கு அந்த சைடுக்குலாம் வரல. அங்க அத்தை வீட்டுக்குலாம் வந்து படியிலலாம் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ரொம்பவே திருநெல்வேலி மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து ரொம்ப சேதம் அப்படின்றதெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப பார்க்கறதுக்கே பயமா இருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்றது அப்படியே சாமி கும்பிட்டுட்டே தான் இருந்தோம் எல்லாருமே. பெரிய பாதிப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இது வந்து 100 வருஷத்துக்கு அப்புறமா பெய்யற மழை அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அதே நாள்ல அதே டயத்துல பெஞ்சிருக்கு. இப்ப மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. காலையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லெமன் டீ வேணும்னு கேட்டாங்க அப்படின்றதுனால, இப்ப என்னோட ஸ்டைல்ல நான் லெமன் டீ போடுறேன். இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லெமன் இலைகளை போடுங்க. போட்டதுக்கு அப்புறமா கொதிக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து லைட்டாக ஒரு துவர்ப்பும் ஒரு புளிப்புமா இருந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் அது வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி மழை டயத்துலலாம் குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆர்த்திக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் போட்டு கொடுத்தேன். 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. மழையை பார்த்து எல்லாம் ரசிச்சிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து மழை தண்ணி வந்து எங்கள் தெருவுக்குள்ள வரும்போது அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் ரெண்டும் விளையாண்டுட்டு இருந்தது வாசலெல்லாம் போய். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. மதியத்துக்கு வந்து இந்த வீட்டில் இருந்ததை வச்சு தான் நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். புளியோதரை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்றதுனால ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை சூடு பண்ணி எண்ணெயில் லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதிலே வந்து ஒரு 7, 8 வத்தல் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. மல்லி, வெந்தயம், உளுந்து, கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அதை ஆற வச்சுட்டு கோரஸாக திரிச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, நல்லாயிருக்கும். வேர்க்கடலை வந்து நான் வறுத்ததுன்றதுனால லைட்டாக தோடு எடுத்து அதை தனியாக வச்சுருக்கேன் கடைசியில் சேர்க்கறதுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு, நல்ல புளி வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாம் அந்த புளி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை வந்து உள்ள சேர்த்துட்டு அது வந்து நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்திட்டு அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிட்டு நம்ம அந்த காயத்தையும் சேர்த்து போட்டுட்டு கலக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாதம் போட்டு கிளறணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புளியோதரை வந்து என் பிள்ளைங்களுக்குலாம் நான்வெஜ்ஜை விட ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்காது இந்த மாதிரி புளி சாதம், லெமன் சாதம் அதெல்லாம். இருந்தாலும் பிள்ளைங்க கேட்காங்கன்றதுனால சரி இன்னைக்கு ஒரு நாள் பண்ணு அப்படின்ட்டாங்க. வெளியில் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்றதுனால புளியோதரை ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாங்கன்னா ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரசமும் வச்சுருந்தேன். கொஞ்சமாக பொரிகடலை துவையல் வச்சுருந்தேன். இது வந்து அந்த புளியோதரைக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் நல்லா இருக்குன்றதுனால. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, மழை வந்து நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்பீடா வர ஆரம்பிச்சுட்டு எங்க தெருல. இது எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு. அதாவது பின்னால வர்ற இது தெரியாம. ரொம்ப சேதாரம் தூத்துக்குடி மாவட்டத்துலன்னு கேள்விப்பட்டேன். அ ஆனா அதுலயும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்ன அப்டின்னா, ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எங்க ஊர்ல நின்னுட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வச்சு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அப்ப எங்க ஊர்க்காரங்க தான் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு செஞ்சு போட்டு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பால் கொடுக்கறது, பால் காய்ச்சி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி 2 நாள் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி அவசரத்துல சாப்பாடு கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது வந்து ஒரு பெரிய ம், புண்ணியத்துக்கு சமம். ஆனா அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப வந்து தண்ணி அங்க வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஊர்ல தண்ணி நெறைய வந்துட்டுன்னு கேள்விப்பட்டேன். அன்னையிலேருந்து எங்க அம்மா, அப்பாவெல்லாம் கான்டாக்ட் பண்ணவே முடியல. அந்த ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே ஃபோன் கட் ஆயிட்டு, கரண்ட் எல்லாமே கட் ஆயிட்டு. என்ன ஆனாங்கன்றது பிள்ளைங்க யாருக்குமே தெரியாம போச்சு. ரொம்ப பதறிட்டு இருந்தோம். அப்புறமா பரவால்ல எங்க தெருக்காரங்கலாம் சேர்ந்து அம்மா, அப்பாவெல்லாம் வந்து தண்ணி வரல, தண்ணி வரலன்னு உள்ளேயே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க வீட்டுக்குள்ளேயே.
அதாவது பின்னால் கிச்சனுக்குலாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வரல நான் முகாமுக்கு போகல அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த ஊர் அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து அப்பா வெளியில் கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக கதவெல்லாம் பூட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிடுறேன். சாந்தி அக்கா, மாரியம்மக்கா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிடுறேன். அம்மா அப்பாவை எங்கள் சார்பில் இருந்து நீங்கள் சேவ் பண்ணதுக்காக. எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் அங்கே தாலுகா ஆஃபீஸ், அந்த ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சு எல்லாருமே இப்போ நல்லா இருக்காங்க. யாருமே காண்டாக்ட் பண்ண முடியலன்னு யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு பயம் வேற வந்துட்டே இருந்துச்சு. இப்போ வந்து திருநெல்வேலி கொஞ்சம் நார்மலுக்கு வந்துட்டு ஒரு 75% வந்து நார்மலுக்கு வந்துட்டு நிறைய ஆனால் பொருட்சேதம் இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து நிறைய சேதங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. 4 நாள் கழிச்சு தான் அம்மா அப்பாக்கிட்டேயே நாங்கள் வந்து ஃபோன் பேசுகிறோம். ஃபோன் பேசுகிறதுக்கு முன்னாலே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தகவல் சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா நல்லா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு போன உயிரே திரும்பி வந்துச்சு. நல்ல வேளை ஊருக்காரங்க யாருக்குமே எதுவுமே ஆகலை. ஆனால் பொருட்சேதங்கள் நிறையா, வீடு எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து நவீன் உளுந்த வடை வேணும்னு ஈவினிங் கேட்டான்றதுனால சரி அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்றதுனால நான் பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து மூடே இங்கே இல்லை. அதாவது மைண்டு ஃபுல்லாக எங்கேயோ போயிருந்தது. இவ்வளோ மழை வருதே, அங்கே வெள்ளம் இங்கே வெள்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, டேம் தண்ணி வேற திறக்காங்கன்னு தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு அவசரமான ஒரு செய்தி வேற கொடுக்காங்க. என்ன ஆக போதோ ஏதாவது போதோன்ற ஒரு பயத்தில் இருக்கிறத வச்சு அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். சாமிக்கிட்ட நல்லாவே வேண்டிக்கிட்டேன் சீக்கிரமாக வந்து எல்லாமே சரியாயிரும்னு, மக்கள் வந்து பேக் டு ரொட்டீன் எல்லாருமே அவங்கவுங்க இயல்பு நிலைக்கு வந்துடணும் அப்படின்னு. இது வந்து 2வது நாள். மறுநாள் வந்து எங்கள் ஊரில் வந்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிய ஆரம்பிச்சிட்டு வெயிலுமே கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டுன்றதுனால அன்னைக்கு வந்து காய்கறியெல்லாம் வாங்க வெளியில் போக முடியல. இருந்தாலும் இவங்க அப்பா வந்து ஆஃபீஸில் ஒரிஜினல் ஃபைல் எல்லாமே சேஃப்டியாக இருக்கா, பக்கத்தில் வரைக்கும் தண்ணி வந்துட்டுன்னு சொன்னாங்க. உள்ளே எதுவும் வந்திருக்கா, நான் நல்லா இருக்கிற ஃபைல் வந்து கரண்ட்டில் இருக்க ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ வெந்தய குழம்பும் வீட்டில் இருக்கிற பருப்பும் வச்சு தான் அன்னைக்கு சமையல் பண்ணியிருந்தேன். இவங்க கிளம்புறதுக்கு முன்னாலே ஃபோன் வந்துட்டு அங்கே வந்து ரோடெல்லாம் நிறையா குண்டும் குழியுமா இருக்குது, திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு போகிற ரோடு. ஸோ போக வேண்டாம்னு சொல்லவும் வீட்டிலேயே இருந்துட்டாங்க. மறுநாள் தான் போய் அந்த தேவையான ஃபைல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவுமே காரில் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா கார் போக முடியாது, குண்டும் குழியுமா இருக்குது. எங்கேயாவது கவுந்து விழுந்துட்டோம் அப்படின்னா தூக்குறது கூட ஆள் வராது அந்த டயத்தில், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்றதுனால பேப்பிலே தான் போய் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் ஊரில் தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சம் நான் அந்த வீடியோ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், அவ்வளோ ஒரு சேதாரம், பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு. காரு வீடு அப்படின்னு எல்லாமே முங்கி இருந்துச்சு. எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு அவங்கவுங்க இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.